தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. பொலிட்டிக்கல் லேப் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய அரசியல் ஆய்வகம் பகுதியில் நம்ம விவாதிக்க போகிறது திமுக விசிகாவுக்கு இடையான இந்த முறிந்த உறவு. இது குறித்து தான் விவாதிக்க போகிறோம். தாவேகாவுடன் கூட்டணியில் விசிகா அங்கம் வகிக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அதற்கான சாத்தியங்கள் தான் அதிகம் இருக்குது அப்படிங்கிறத அரசியல் களம் நம்மளுக்கு உணர்த்துது. இந்த திமுக விசிகாவுக்கும் இடையான அந்த விரிசல் எப்படி நடந்தது, அவர்களுக்கான உறவு எவ்வளோ காலம் இருந்தது, இப்போ ரெண்டு பேருக்குமான அந்த மோதல் அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்குது, இதெல்லாம் பற்றி தான் இன்றைய அரசியல் ஆய்வகம் பகுதியில் விவாதிக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். தாவேகா அரசுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் பல ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் முதல் ஆளாக போய் ஆதரவு கொடுத்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் கொஞ்சம் நீண்ட பரிசீலனைக்கு பிறகு தங்களுடைய ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ அமைச்சரவையும் அங்கம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ காங்கிரஸை விட அதிக அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது விசிகா அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தன்னுடைய அதிருப்தியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் பொதுவெளியிலேயே வைக்கிறாரு. எல்லாத்தையும் எங்கள் மேலேயே பழி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா, சீமான் சொன்ன மாதிரி பெரியார் அரசியலுக்கே ஒரு ஆபத்து வந்திருக்கும் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசுகிறத பார்க்க முடியுது. இந்த இடத்துல அதிமுக திமுகலாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் இந்த பக்கம் குதிரை பேரத்தை பற்றியும் பேச முடியாத ஒரு நிலைக்கும், இன்னொரு பக்கம் திமுகவிலிருந்து வெளில அதற்கான நியாயங்களை கற்பிக்க முடியாத ஒரு இடத்துலையும் தள்ளப்பட்டிருக்காரோ அப்படின்ற ஒரு சூழலை பார்க்க முடியுது. ஆமாம், நீங்கள் நிச்சயமாக வெளியில் மற்ற கட்சிகளை விட விசிகாவை அதிகமாக விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் எதுக்குமே வெயிட் பண்ணல. நீங்கள் தேர்தல் அது சரியாக தப்பான்றது வேறு. ஆனால் தேர்தல் முடிஞ்ச உடனே, ரிசல்ட் வந்த உடனே வேகமாக போய் தாவேகாவோட சேர்ந்துட்டாங்க. ஐஎம்எல் முதல்ல திமுக சொல்கிறது தான் நாங்கள் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்து சேர்ந்துட்டாங்க. சிபிஐ இன்னமுமே அமைச்சரவையில் சேரல, வெளியிலேருந்து நாங்கள் ஆதரவு அப்படின்னா அவங்களோட நிலைப்பாடுகள் எல்லாருமே கொஞ்சம் தெளிவாக இருந்தாங்க. ஐஎம்எல் கொஞ்சம் இதானாங்க. பட் கருத்துக்கள் ஒரு சில நேரத்தில் ஒரு கருத்து சொன்னாங்களே தவிர, ஐஎம்எல் தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக, சமூக வலைத்தளங்களில் விவாதிக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் பெருசாக இல்லை அப்படின்ற அடிப்படையில் அந்த விவாதங்கள் அதுக்குள்ளே அதிகமாக போகலை. ஆனால் அதே வேளையில் பார்த்தீங்கன்னா, திமுக ஆதரவு இஸ்லாமியர்களாக இருக்கிறவங்க பெரும்பான்மையானவர் அதுக்கு பதிலெலாம் கொடுத்த விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். இதில் விசிகா ஏன் விமர்சிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு திரும்ப சொல்கிற மாதிரி குறிப்பிட்ட சில காரணங்கள். இப்போ சாதிய ரீதியான பார்வை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு இருக்கலாம், அது மறுக்கிறதுக்கலாம். ஆனால் இந்த முறை விசிகாவோட தலைவர் திருமாவளவன் நடந்துக்கிட்ட பல்வேறு விஷயங்கள் தான் இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். என்னன்னா, பல்வேறு குழப்பங்கள். நீங்கள் முடிவெடுக்கிறதுல, ஆதரிக்கிறதுல அவ்வளோ குழப்பங்கள். அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா, அமைச்சரவையில் பங்கேற்கிறதா வேண்டுமா அப்படிங்கிறதுல பல்வேறு குழப்பங்கள். நாங்கள் திமுக கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணோம்னாங்க. அதுக்கப்புறம் அமைச்சராக சேர்றது தலைவர், அவர் திமுக தலைவர் ஸ்டாலின் கிட்ட கொண்டு போக முடியலை அப்படிங்கிறத சொன்னாங்க. இப்படி பல்வேறு விதமான கருத்துக்கள் மாறி மாறி வரும்போது அது ஆப்வியஸாகவே அது ஒரு விவாதத்துக்கு உள்ளாகுது. அது விமர்சனத்துக்குமே உள்ளாகிற விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம். அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. இல்லை, ஒரு நெருக்கடியான சூழல் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா 2 சீட்டு 3 சீட்டுன்னு சொல்லி 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 அவங்கள டேமேஜ் பண்ண ஒரு காலகட்டங்களும் இருக்குது. இப்போதும் அப்படி தான் இது பண்ணாங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு இது சொன்னார், நம்மளை பார்த்து 2 சீட்டுன்னு சொல்கிறான், யாரோ 3 சீட்டு விளையாடுறவன் தான் நம்மளை பார்த்து 2 சீட்டுன்னு சொல்கிறான், அந்த 2 சீட்டுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு ரொம்ப கோபத்தை வெளிப்படுத்துறாரு. இப்போ இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனில் பார்த்தோன்னா, ரொம்ப திமுகவோட பாண்டிங்காக ட்ராவல் பண்ண ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தோன்னா அது விசிகா தான். அவர் வெளிப்படையாகவே பல பேட்டிகளை சொல்லியிருக்காரு. நினச்சிருந்தா நான் பாஜக இணங்கி போயிருந்தேன்னா எனக்கு மத்திய அமைச்சரவையிலே பெரிய அளவில் நான் போயிருக்க முடியும், பெரிய அளவில் பணம் சம்பாரிச்சிருக்க முடியும்னா அதுக்கெல்லாம் ஆசைப்படலை. நான் கொள்கைக்காக தான் திமுக கூட பயணித்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இந்த தேர்தலுக்கு முன்னாடி கூட பாஜகவோ சரி, அதிமுகவோ சரி, திருமாவளவனுக்கு அங்கே முக்கியமான அங்கீகாரம் கிடைக்கல, நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம், உரிய மரியாதை கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதற்கு பீகார் மாடல்லாம் கூட இங்கே எக்ஸாம்பிளாக சொன்னாங்க. பட் ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். எங்களுக்கு தேவை இந்த பாசிச அரசியலை எதிர்க்கணும், மத சார்பற்ற ஒரு அரசியல் தான் எங்களுக்கு தேவை அப்படின்றத ரொம்ப கன்சிஸ்டன்ஸாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் புதுசாக வந்த தாவேகாவையும் கடுமையாக விமர்சிச்சிருந்தாங்க. அதாவது பாஜகவோட பிள்ளை அப்படின்ற அளவுக்கு விஜயை கடுமையாக விமர்சிச்சிருந்தார். இப்படியான சூழலில் எப்படி காங்கிரஸ் மாதிரி உடனே போய் ஆதரிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இன்னொரு பக்கம் இப்படியான ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை அவர் முன்னாடியே கணிச்சேன்னு சொல்கிறாரு. தொங்கு சட்டமன்றம் தான் வரும்,
அதற்கான ஒரு சூழலை நான் காட்டு மன்னார் கோயிலில் நானே போட்டியிட முயற்சி பண்ணேன்றதையும் சொல்றாரு. ஆனா தாவேக்கா அந்த இடத்துக்கு போமா அப்படின்றத நான் யோசிக்கல அப்படின்னு சொல்றாரு. இப்படியான ஒரு சூழல்ல தன்னுடைய கட்சி சார்ந்தும் தன்னுடைய நலம் சார்ந்தும் அவர் ஒரு முடிவு எடுக்கிறதுல என்ன தப்பு இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. ஏன் பொது சமூகம் அதை ஏற்க மறுக்குது? திருமாவளவன் மட்டும் குழப்பத்திலே இருந்தார். ஏன் அவர் உடனே போய் ஆதரிச்சிருந்தா மட்டும் வந்து அதை ஏத்துப்பாங்களா? உடனே ஆதரிச்சிருந்தாலும் அதை விமர்சிச்சிருப்பாங்கல்ல. உடனே ஆதரிக்கிறது இல்ல, முடிவு எடுக்க போறது அவங்க கட்சி, அவங்க தான் எடுக்க போறாங்க. அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அது வந்து அந்த கருத்து வந்து ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு மாதிரி அது வந்து கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்கள் மாறுபட்ட நேரத்துல வரும்போது அது வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளாது. இல்ல உண்மையிலே அந்த இடத்துல என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாத ஒரு சூழல்ல இருந்தாருங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம், ஆனா நாங்க தாவேக்கா ஆதரிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் தான் ஆரம்பத்துல எடுத்தாங்க. ஆமா, நாங்க அந்த கூட்டணிக்கு போகணும்னு சொல்ல முடியாது, இல்ல நாங்க தாவேக்கா அமைச்சரவையில இருந்துட்டு நாங்க டிட்டாச்சாவும் இருக்க முடியும் அப்படிங்கிற. இதுல நான் ரொம்ப முக்கியமா ஒரே ஒரு விஷயம் வந்து பார்க்கிறேன். அடிப்படையில் என்னன்னா, ஐடியாலஜிக்கலா இருக்கிற அரசியலுக்கும், அதாவது கொள்கை சார்ந்து விசிகாவோட பயணமோ விசிகாவோட பாதையோ விசிகாவோட பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து ரொம்பவே தவிர்க்க முடியாதது. பல்வேறு விஷயங்களை வந்து இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிற பெரிய கட்சிகளை விட நீங்க வந்து கிரவுண்ட் லெவல்ல அவங்க முன்னெடுக்கிற, அதாவது கொள்கை சார்ந்த அவங்க முன்னெடுக்கிற மதவாதத்துக்கு எதிரான அரசியலோ இல்ல மற்ற விஷயங்களோ கிரவுண்ட் லெவல்ல கொண்டு போனதுல விசிகாவோட பங்கு இருக்கு. விசிகா கொஞ்சம் தவறுற இடம் இல்ல கன்ஃபியூஸ் ஆகிற இடமா நம்ம பார்க்கிறது என்னன்னா, இந்த பவர் பாலிடிக்ஸ்னு வரும்போது அவங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. இந்த காலகட்டம் மட்டுமல்ல, நீங்க முதன்முறை சட்டமன்ற உறுப்பினரா திமுக இருந்தப்ப அது அப்போ வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திருமாவளவன் வந்து தன்னோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணார். அப்பயுமே பல பத்திரிகையாளர்கள் பல மூத்த அரசியல்வாதிகள்லாம் அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க கொள்கை சார்ந்த இந்த விஷயங்களும் சரி மற்ற இந்த மாதிரி இந்த விஷயங்களுக்காகலாம் நீங்க வந்து இதை வந்து விட்டுறக்கூடாது, ராஜினாமா எல்லாம் பண்ணாதீங்க, சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்புன்றது ரொம்ப முக்கியமான பொறுப்பு அப்படிங்கிற விஷயம் வருது. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 2006 அதிமுக கூட்டணி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவு மாறி எடுக்கும் போது கூட ஜெயலலிதாவுமே சொல்றாங்க, அரசியல்னா அவசரப்படக்கூடாது, சகோதரர் திருமாவளவன் நீங்க எப்படி இருக்கு எங்க இருந்தாலும் வாழ்க அப்படிங்கிறத அவரே பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கொள்கை சார்ந்த அரசியல் வந்து விசிகா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, தெளிவா இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பவர் பாலிடிக்ஸ்ன்னு வரும்போது இப்ப நம்ம திமுக கூட்டணியில இருந்திருக்கோம், இவ்வளவு விமர்சிச்சிருக்கோம், நம்ம வந்து இந்த பக்கம் போகலாமா போகக்கூடாதா, நம்ம வந்து அமைச்சரவை ஏற்கிறது சரியா அப்படிங்கிறது ஒரு பல்வேறு ஒரு தடுமாற்றம் வந்து வருது. ஆனா இதற்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா முழுமைக்குமே இல்ல தமிழ்நாட்டிலேயோ யாரும் அவ்வளோ பெருசாலாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து ஒரு இதுவெல்லாம் அதை அவ்வளோ இதுவா எடுத்துக்கிட்டதெல்லாம் கிடையாது. ஏன்னா இதுல ஒரு ஆளுமை சார்ந்த அது உடனடியா முடிவெடுக்கிறதுலயோ இல்ல பொறுமையா கூட அது முடிவெடுத்து அதை வந்து இது பண்றதுலயோ கூட சில சிக்கல்கள் வந்து இருக்கிறது தான் நம்ம வந்து பார்க்க முடியும். எக்ஸாக்டா நீங்க சொன்னதுதான். அவங்க வந்து கொள்கை ரீதியா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து களத்துல இருக்காங்க. பவர் பாலிடிக்ஸ்ல தடுமாறுறாங்கன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடி இப்படியான அழைப்புகள்லாம் பாஜகலேருந்து அதிமுகலேருந்து பொதுவெளியில் முன்வைக்கப்படும் போது இல்லை இந்த கூட்டணியை தகர்க்கணும்னு ஒரு வேலை நடந்துச்சு, அதற்கு தான் பாஜக அப்படிலாம் ட்ரை பண்ணுறாங்க, இப்படியான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. திமுகவில் திருமாவளவனுக்கு வந்து மரியாதை இல்லை, தொடர்ந்து அவமதிக்கப்படுறாரு, 2 சீட்டுக்காக காத்திருக்காரு அப்படின்னு நிறைய விமர்சனங்களை வச்சாங்கன்றத அவர் பொதுவெளியில் சொன்னார். அப்போ அவர் சொன்ன முக்கியமான விஷயம், தேர்தல் அரசியலை விட எங்களுக்கு வந்து கொள்கை அரசியல் தான் ரொம்ப முக்கியம், நாங்கள் எங்களுக்கு பதவியை விட எங்களுக்கான தத்துவங்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத ரொம்ப அக்ரெசிவாக சொன்னார். பட் இப்போ அவருடைய நிலை என்னவா இருக்கு அப்படின்னாக்க வந்து, ஏன் எங்க கிட்ட கருத்து கேட்குறீங்க? இப்போ குதிரை பேர ஒரு அரசியல் நடக்குது அப்படின்னாக்க நீங்க தாவேகா கிட்ட போய் கேளுங்க, இல்ல அதிமுக என்ன பிரச்சனை அதிமுக கிட்ட கேளுங்க அப்படின்ற ஒரு ஸ்டாண்டு தான் வந்து இப்போ இவர் எந்த அளவுக்கு கொள்கை பிடிப்பா இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிற அளவுக்கு வந்திருக்கு. ஏன்னா இப்போ வரையும் அவர் அந்த ஆதரிச்சது பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அந்த அளவுக்கு வந்து யாரும் வந்து விமர்சிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு வருது, அதை ஏன் பொதுவெளியில கேள்வி கேட்கணுன்றது ஓகே. வெளியில இருந்து ஆதரிச்சாலும் சரி இல்லை அமைச்சரவையில போய் ஆதரிச்சாலும் சரி இவங்க கொள்கை பிடிப்போட வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம், இருக்கணுன்றது தான் தேவையாகவும் இருக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்தோன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதல் நியமனமா ரத்தன் பண்டிட்டை வந்து நியமிச்சாரு. அந்த நியமனத்துல கூட வந்து பெருசா வந்து கருத்து சொல்லலை திருமாவளவன் அவர்கள். ஏன் அதுல என்ன தப்பு, ஒரு ஜோசியரை வந்து நியமிச்சா என்ன தப்பு அப்படின்ற அளவுக்கு ஒரு பதிலை கொடுத்துருந்தாரு. அதற்கு பிறகு வந்து பல்வேறு விமர்சனங்கள் முன் வச்சு தாவேக்காவே அந்த முடிவை வந்து வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க, அந்த நியமனத்தை ரத்து பண்ணிட்டாங்கன்றத பார்க்க முடியுது. அதற்கு பிறகு தாவேக்கா அரசின் மீது வைக்கப்படுற ஒவ்வொரு விமர்சனத்தையும் எதிர்கொள்ள விசிகா தயங்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கேள்விகள்லாம் ஏன் விசிகா மேல வைக்கப்படுது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இதுக்கு விசிகா எதிர்கொள்ளவும் தயங்குது அப்படின்ற ஒரு பதிலும் ஆமா. இதுல என்னன்னா நீங்க சொன்ன மாதிரிதான், ஒண்ணு வந்து ஐடியாலஜிக்கலா தங்களை இப்போ வந்து நீங்க திமுக அதிமுக நீங்க மாற்றம் சொன்னீங்க, நீங்க
திமுகவில் போய் யாரையோ அதிமுகவில் இருந்து திமுகவில் போய் சேரும்போது யாருமே உங்ககிட்ட கொஸ்டின் வைக்கல. நீங்கள் எப்படி அதிமுகவில் வந்து இவங்களெல்லாம் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கொஸ்டின் வைக்கல. தாவேக்கால சேரும்போது ஏன் வந்து அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்கன்னா, நாங்கள் தூய சக்தி, ஊழல் இதெல்லாம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நாங்கள் படைக்கணும்னு விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்பாக ஊழல் வழக்கில் இருக்கவங்க எல்லாரையும் சேர்க்கும் போது அந்த ஒரு கேள்வி வருது. இப்போ நீங்கள் இதற்கு முன்பாக மற்ற கட்சிகளை விட ஐடியாலஜிக்கலாக தங்களை அதிகமாக முன்னிறுத்திக்கிட்டதில் விசிகாவோட பங்கு இருக்கு. நீங்கள் இப்போ சிபிஐ சிபிஎம் நம்ம தேர்தலுக்கு முன்னாடி நம்மளே நேர்காணல் எடுத்துக்கோ, நீங்க எடுத்துருப்பீங்க, நான் எடுத்திருப்பேன். வீரபாண்டியன் வந்து என்ன சொன்னார்னா, அப்படிலாம் உங்களை ஒன்றும் பார்க்க வேண்டிய தேவையில்லை, ஒரு தேர்தல் முடியட்டும், நம்ம ரிசல்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. சிபிஎம் சண்முகம் என்ன மாதிரியான கருத்துக்களை முன் வச்சிருக்காருன்னு பார்த்தோம்னா, நேரடியாக அவங்க போய் ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள் அப்படிங்கிற விஷயங்களை அவங்க யாரும் அந்த அளவுக்கு முன்வைக்கல. ஓகேங்களா? இப்போ ஐஎம்எல்மே அது போன்ற கருத்துக்களை முன்வைக்கல. ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா விசிகா ரொம்ப தீவிரமாவே அதை வந்து முன் வச்சாங்க அப்படின்னும் அந்த கேள்வி வந்து இயல்பா வரதான் செய்யும். அந்த கேள்வி வந்து இயல்பா, நீங்க இது ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா, வைகோ தான் எனக்கு ஞாபகத்துக்கு வராரு. மனசாட்சியே இல்ல விஜய்க்கு வந்து கரூர் விஷயத்துல வந்து அவர் நடந்துகிட்டது. இப்ப அவர் போறாரு, அப்பனா இப்ப மனசாட்சி வந்துருச்சு. அப்ப இல்லைன்னு சொன்னீங்களே, ஆமா சொன்னேன், இப்ப இருக்கு. ஆமா சொன்னேன்றாரு அவரு. ஆமா, அப்ப மனசாட்சி இல்ல, இப்ப மனசாட்சி இருக்கு அப்படிங்கிறாரு. அந்த மாதிரிதான் பதில் சொல்ல முடியும். அப்படி பதில் சொல்ல அந்த சூழலை தவிர்க்கிறதுக்காக தான் வந்து பொதுவா வந்து விசிகாவினர் வந்து அதை வந்து இது பண்றாங்க. இதுல என்ன ஒரே ஒரு விஷயம் இருக்குன்னா, நீங்க தேர்தல் ஜனநாயகத்துல இல்ல இந்த தேர்தல் அரசியல், இந்த மாதிரி பவர் பாலிடிக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க ரொம்ப வந்து அதை வந்து இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு ரொம்ப ஜனநாயகவாதியா இருந்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனை. அதுதான் விசிகாவுக்கு பெரிய நெருக்கடியா உருவாயிருக்கு. விசிகாவோட வளர்ச்சிக்கும் அதுதான் காரணம். விசிகாக்கு இப்ப நெருக்கடியா உருவாகிறதுக்கும் அதுதான் காரணம். ஏன் எல்லாரும் எவ்வளோ கட்சிகள் இருந்தாலுமே, எவ்வளோ தலைவர்கள் இருந்தாலுமே தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களை விட திருமாவளவன் தான் கொள்கையில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு, இல்லை விசிகா தான் வந்து ஐடியாலஜிக்கலாக அப்படின்னு அந்த பேரும் அதுல இருந்து தான் கிடைக்குது. ஸோ அந்த நெருக்கடிகள் அது. இதில் நான் வந்து ஒரே ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் கவனிக்கிறேன். என்னன்னா, சமூக வலைதளங்கள்ல வர ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து விசிகால குறிப்பா தலைவர் திருமாவளவன், விசிகாவோட தலைவர் திருமாவளவன் அதிகமா ரியாக்ட் பண்றாரோ அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு வருது. நீங்க பொதுவா நீங்க அரசியல் களத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப விசிகாவை பொதுவா பத்திரிகையாளர் சந்திப்புலையோ இல்ல சட்டமன்றத்திலேயோ இல்ல பெரிய அரசியல் தலைவர்களோ யாரு விமர்சிக்கிறா? 2 சீட்டுன்னு இது வரைக்கும் பெரிய அரசியல் தலைவர்கள் பொதுவெளியில மேடையிலையோ இல்ல பத்திரிகையாளர் சந்திப்புல யாரு விமர்சிச்சிருக்கா? யாருமே விமர்சிச்சது இல்லை. இந்த 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 விஷயங்கள் எல்லாமே சமூக வலைதளங்கள்ல தான் நடந்துட்டு இருக்கு. சமூக வலைதளங்கள்ல யாரோ 2 பேர், யாரோ 4 பேர், யாரோ 10 பேர் போடுற கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்றது அப்படிங்கிறதுமே ஒரு வகையில நம்ம வந்து பார்க்க முடியுது. எல்லா கருத்துக்குமே நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்க அதுக்காக வந்து நான் இப்படி சொன்னீங்களே, இப்ப இப்படி நடக்குது அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கும்போது கண்டிப்பா பதில் சொல்லி தான் ஆகணும். அதுக்கு வந்து நீங்க வந்து ஏன் நீங்க திமுக போய் கேளுங்க, வந்து அதிமுக போய் கேளுங்க, அங்க போய் கேளுங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா இதுல இன்னொரு பிரச்சனையுமே இருக்கு. உங்களுக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம சமீப காலமா பார்க்கிறோம், எல்லா பத்திரிகையாளரும் கிடையாது, ஒரு சில பத்திரிகையாளர்கள் எல்லா கேள்வியும் எல்லார்கிட்டையுமே கேட்டுட்டு இருக்க விஷயங்களையுமே நம்ம பார்க்கிறோம். திருமாவளவன் அவர்கள் இப்படி சொல்றதும் வந்து சரியானது கிடையாது தான். நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. விசிகாட்ட மட்டும் இந்த கேள்வி முன்வைக்கப்படுறது இல்லை. தாவேக்கால யாரு எந்த அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்திச்சாலும் அவங்கள்ட்ட அந்த கேள்வி முன்வைக்கப்படுது. அருண்ராஜ் சந்திச்சாலும் அவர்கிட்ட அந்த கேள்வி முன்வைக்கப்படுது. அதிமுகவில் யார் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்களோ அவங்க கிட்டே அந்த கேள்வி முன்வைக்கப்படுது. இப்போ ஒரு தலைவரா இருக்கிறதுனால நேரடியாக அவர்கிட்ட அந்த கேள்வி முன்வைக்கிற வேணான்னு நினைக்கிறாரா, இல்ல பதில் சொல்ல முடியலன்ற ஒரு சூழல்ல அதை அப்படி எதிர்கொள்றாரா அப்படிங்கிறது தெரியல. நிச்சயமா என்னன்னா அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நீங்க ஆர்எஸ்எஸ் பிள்ளைன்னு சொன்னீங்க, இன்னைக்கு வந்து நீங்க அமைச்சரவையில வந்து பங்கேற்று இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவங்க எதுக்கு திரும்ப போவாங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் நாங்க தான் எதிர்க்கிறதுக்கு இருந்தோம், பிஜேபி எதிர்க்கிறதுக்கு நாங்க தான் இது பண்ணோம், எல்லாமே நாங்க தான் அந்த கூட்டணி உடைக்கக்கூடாதுன்னா நாங்க தான் முயற்சி பண்ணோம், இப்ப தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாதுன்றதுக்காண்டி இதை வந்து இப்படி போயிருக்கோம். ஸோ இதையும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. இப்போதைக்கு ஜனாதிபதி ஆட்சியில இருந்து இது பண்றதுக்காக தான் நாங்க போறோம் அப்படிங்கிறது அதுக்கான பதில தான் அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டையும் சொல்றாங்க. என்னன்னா, தேர்தலுக்கு பிறகு இந்த வந்து ஆய்வுகளில் நிறைய வந்து தலித் வாக்குகள் வந்து விஜய்க்கு போயிருக்கு, சிறுபான்மையினர் வாக்குகள் போயிருக்கு, இஸ்லாமியர் கூட சமீபத்தில் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படும் போது அதற்கும் வந்து திருமாவளவன் வந்து ரொம்பவே கோவமா ரியாக்ட் பண்றாரு. ஏன்னா எங்களுடைய வாக்குகள் மட்டும் போகல, எல்லா கட்சிகளுடைய கோர் ஓட்டுகள் எல்லாமே வந்து போயிருக்கு. ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல மட்டும் நீங்க அப்படி சுருக்கி பார்க்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஐயுஎம்எல் தலைவர் காயதர் மொய்தீன் வந்து ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தாரு. பல மட்டங்கள்ல இருந்து அழுத்தம் வந்துச்சு, பல இஸ்லாமியர்கள் வந்து தாவேக்காவுக்கு வந்து ஆதரிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை இப்ப முன்வைக்கிறாரு. இப்போ அது மாதிரியான ஒரு நெருக்கடிக்கு திருமாவளவன் வந்து ஆளாயிருக்காரோ, தன்னோட கட்சியை வந்து காப்பாத்திக்கிறதுக்கு வேற வழி இல்லாம அதை பண்றாரோ அப்படின்ற ஒரு
சூழலுமே இந்த நிச்சயமா நீங்க சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா திமுகவோட கடந்த கால சில செயல்பாடுகள், கூட்டணி கட்சியை அணுகின விதம், அதாவது விசிகாவை அணுகின விதம், பொது சில பிரச்சனைகள்ல விசிகாவை திமுக அணுகின விதம், இன்னொன்னு திமுகவோட இரண்டாம் கட்ட தலைவர்கள், விசிகாவோட இரண்டாம் கட்ட தலைவர் திமுகவோட நெருக்கமா இருக்கிறாங்கன்ற மாதிரி விசிகாவோட தொண்டர்கள் இப்படி புரிஞ்சுகிட்ட விதம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள்ல திமுக மேல விசிகாவோட பெரும்பாலான தொண்டர்கள், பெரும்பாலான ஒரு சில நிர்வாகிகள் வந்து அதிருப்தியா இருந்தாங்க. அப்படியான சூழல்ல அவங்க வந்து கண்டிப்பா இது ஒரு ஆப்ஷன் வருது, கண்டிப்பா நம்ம வந்து தாவேகாவை ஆதரிக்கணும், கண்டிப்பா அமைச்சரவையில போய் சேரணும்ன்ற அந்த நெருக்கடி திருமாவர்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுமே உண்மைதான். இதுக்குதான் வந்து நீங்க நிறைய தலைவர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க வந்து பிரேமலதா உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். எல்லா முடிவும் அவங்க எடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க, தொண்டர்களின் முடிவுபடி நாங்க அதிமுக கூட்டணிக்கு போறோம், தொண்டர்களின் முடிவுபடி திமுக கூட்டணிக்கு போறோம், அதுக்கப்புறம் நாங்க மக்களுடனும் தேமுதிகவும் முடிவு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தெரியும் அவங்க யாருக்கு, பொதுவா எல்லா கட்சியுமே தான் நான் சொல்றேன். இதுல என்னன்னா அதுதான் நம்ம மீண்டும் மீண்டும் பேச வேண்டியது என்னன்னா, நீங்க முழுக்க முழுக்க ஒரு ஐடியாலஜி பக்கமே நீங்க நிக்கிறீங்களா, நீங்க பேசின விஷயங்கள் பத்தியே நிக்கிறீங்களா, இல்ல அந்த காலகட்டத்துல அரசியல் சூழலுக்கு ஏற்ப தொண்டர்களோ நிர்வாகிகளோ காலத்துக்கு ஏற்ப நீங்க முடிவெடுக்கிறீங்களா அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த ரெண்டு கான்ஃபிளிக்ட்ல தான் இவங்க மட்டும் இல்ல, கடந்த காலத்துல கருணாநிதி அவர்கள் விமர்சிக்கப்பட்டதோ பல்வேறு தலைவர்கள் விமர்சனத்துக்குள்ளானது இந்த விஷயத்துக்கு தான். இல்ல இப்ப கூட வன்னியரசு அவர்கள் பேசின ஒரு பேச்சு சர்ச்சையா மாறி இருக்கு. தமிழ்நாட்டு இறையாண்மை தான் எங்களுடைய முக்கியம், அமைச்சர் பதவியை விட எங்களுக்கு தமிழ்நாட்டு இறையாண்மை தான் முக்கியம் அப்படின்னு பேச போக, இறையாண்மைன்றது தமிழ்நாட்டுக்குன்னே ஒன்று கிடையாது, இவர் வந்து இந்திய தேசத்துக்கு எதிரான ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்துக்களை முன் வச்சு அவர் பதவி விலகணுன்ற வரைக்கும் பாஜக வந்து சில பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்போ கூட அவங்க வந்து கொள்கையில் ஓரளவுக்கு வந்து அவங்க நிர்ணயித்த கொள்கையில் பயணிக்கிறாங்களோ அப்படின்றதான பார்க்க வேண்டியது. நிச்சயமா அதுல நம்ம தான் திரும்பவும் அதான் சொல்றோம், விசிகா வந்து கொள்கை சார்ந்து இன்னுமே இதாக தான் இருக்காங்க. நான் இன்னொரு விஷயம் இதுல கண்டிப்பா பேசணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்குமே கூட நீங்க விசிகாவை இதற்கு நம்ம விமர்சிக்கிறோம்னா, திராவிடர் கழகத்துல சமீபத்தில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, கொள்கை சார்ந்து ஏறக்குறைய நம்மளோட கொள்கை இப்படி ஆதரிக்கிறதுனால நாங்க வந்து தாவேகாவை அந்த விஷயத்துல சப்போர்ட் பண்றோம் தான் சொல்றாங்க. இல்ல இப்போ திமுக திராவிடர் கழகத்தை என்ன விமர்சிக்க போறாங்கன்றதுல என்ன இருக்கு, ஏன்னா விசிகாவை கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஏன்னா திக வந்து கொள்கை சார்ந்து வந்து விஜய் வந்து அவர் பெரியார் கருத்துக்களை உள்வாங்கியிருக்காரு, இந்த ஐடியால தான் இருக்காரு அப்படிங்கிறது தான் பார்க்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க சட்டமன்றத்துக்குள்ள தாவேகாவோட முக்கிய தலைவர்ல ஒருவரா இருக்க ஆதவர்ஜுனா அண்ணாவோட கொள்கை தான் எங்க கொள்கை, உங்க கொள்கை எங்க கொள்கைக்கு பெரிய வித்தியாசம் இல்லைன்றத வெளிப்படையாவே ஒத்துக்கிறாங்க. அவங்க எந்த இடத்துலயுமே வந்து கொள்கை சார்ந்து நாங்க மாறி இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லல. ஆமா, குறிப்பா நேரடியாவே திராவிடர் கழகத்தோட தலைவர் விக்கி வீரமணி ஐயா அவர்களை போய் சந்திக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து ரயில்ல வந்து அவரை மரியாதை நிமித்தம். இன்னொன்னு சொல்லணும்னா முதல்வர் விஜய் முதல்ல வெளியில வந்து ஒரு தலைவரோட சிலைக்கு மாலை போட்டதே பெரியார் சிலைக்கு தான். முதல்ல வெளியில வந்து மாலை போட்டது அவரோட அரசியல், அதாவது அவங்களோட கட்சி சார்ந்த ஆட்கள் போய் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டு தங்களோட அரசியல் இதை தொடங்கினாங்க. விஜய் முதல்ல அவரோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெரியார் சிலைக்கு போய் மாலை போட்டதுதான். அவங்க பெரியாரோட கருத்துக்கள் தான் சொல்றாங்க, பெரியாரோட கொள்கைகள் தான் நிக்கிறாங்க. அது சரியா பண்றாங்களா தப்பா பண்றாங்களான்றது வேற. அப்படி பார்த்தோம்னாலும் கூட ஏறக்குறைய வந்து தாவேகாவை போய் ஆதரிச்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய இதுல என்ன விஷயம்னா, கடந்த காலத்துல இதுக்குதான் வந்து ரொம்ப நம்ம வந்து அவங்க ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளைகள் பாஜக தான் கொண்டு வருது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா அதை நம்ம முன்னெடுக்கும் போது அது சில கேள்விகளாகவும் வருது. இல்லை இப்போ இப்படிலாம் பேசுறது தான் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு, இல்லை வந்து கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறீங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி திமுகவே வந்து பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கு. இப்போ அதற்கான காரணங்களை அந்த சமயத்தில் அவங்க எதிர்கொண்டாங்க. அதற்கு பிறகு இப்போ வரையும் அந்த கேள்வியை வந்து தர்க்க ரீதியாக அவங்க எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க. அப்படியான சூழலில் அப்படி எதிர்கொண்டுட்டு போயிடலாமே, ஏன் வந்து நீங்கள் வந்து தாவேகாட்ட கேளுங்க, இல்லை அதிமுகவில் இருக்க பிரச்சனையை கேளுங்க அப்படின்ற மாதிரி இப்போ கம்யூனிஸ்டுகளே வந்து இது இயல்பான விஷயம் அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, அரசியல் களமாக நீங்கள் எடுத்துக்கிங்களேன், இந்த விஷயத்துக்கு விமர்சிக்க வேண்டியது யார் விமர்சிக்கணும்? திமுக விமர்சிக்கணும். ஓகேங்களா? திமுகவில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, சோஃபா இந்த மாதிரியான விஷயங்களை விமர்சனம் வைக்கிறாரு. ஒன்று அதுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். ஓகேங்களா? திமுக விமர்சனத்துக்கு பதில் திரும்ப அவரோட தலைவராக அவர் ஒரு தலைவராக நான் சொல்கிறேன், அதிமுக இது சார்ந்து எதுவுமே பெருசாக விமர்சிக்கிறது இல்லை. நீங்கள் விமர்சிச்சா அதுக்கு பதில் சொல்லலாம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெருசாக அக்ரெசிவாக விமர்சிக்கிற மாதிரி தெரியல. சீமான் விமர்சிக்கிறாருன்னா நான் பார்த்த வரைக்கும் பெருசாக விமர்சிக்கல. விசிகா போய் தாவேகா கூட்டணியில் சேர்ந்து திரும்ப சீமான் விமர்சிக்கிறாரா நீங்க பாத்தீங்களா? இல்லை, நான் பெருசா பார்க்கல. மேபி விமர்சிச்சிருக்கலாம் ஒரு சில இடத்துல, நான் வந்து பெருசா பார்க்கல. ஸோ மற்ற பாமக விமர்சிக்கிறாங்களா நீங்க பாத்தீங்களா? பாமக எங்கேயாவது ரொம்ப ஒரு சில இடத்துல கொள்கை ரீதியாக அவங்க தான் எதிர் துருவங்கள் விமர்சிக்கிறாங்களா? விமர்சிக்கிறா நான் பெருசா பார்க்கலாம். ஆனா
இதுல முக்கியமா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சோசியல் மீடியால வர்ற நிறைய விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்றாங்கன்றத பார்க்க முடியுது. இல்ல இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட் வருது. என்ன டாபிக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தான். பாமக வந்து விமர்சிக்க மறுக்கிறாங்க அப்படின்றதோட பின்னணியில ஒருவேளை நாளைக்கு இவங்களும் தாவேக அமைச்சருக்குள்ள வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம். 100% வாய்ப்பு இருக்கு. அதற்காக ஒரு அமைதியா கூட இருக்கலாம்ல. 100% வாய்ப்பு இருக்கு. அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க வந்து அரசியல் சார்ந்து இந்த அதிகாரம் சார்ந்து அவங்க வந்து ஒரு முன்னாடியே அதற்கான முயற்சிகள் எல்லாம் இறங்கிடுவாங்க. அதை இறங்கிடுவாங்க. அந்த அடிப்படையில கூட வந்து விமர்சிக்காம இருக்கலாம். கண்டிப்பா அதற்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கு. அதை நோக்கி வந்து போயிடுவாங்க. அதற்கான விஷயம் என்ன அப்படிங்கறத நோக்கி போயிடுவாங்க. கடந்த காலங்களே நம்ம பார்த்திருக்கோம். பல்வேறு அரசியல் சார்ந்த சம்பவங்கள் ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே அதற்கான தயாரிப்புகள் எல்லாமே நடக்கும். இது வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஒரு 108 இடத்துல வந்து நிற்கும் போது எல்லாருக்குமே ஒரு தடுமாற்றம் வருது அப்படின்னும் போது இந்த சூழல் எல்லாமே இது பண்ணுது. இப்போ விசிகாவிலையோ இல்லை வந்து திருமாவளவர்களுக்கோ உள்ள நெருக்கடி, அவர் என்ன யோசிக்கிறாரு, இப்படியான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இன்னொரு பக்கம் திமுகவுடைய பிரச்சனைகள், திமுக தவறாக கையாண்ட விதம்னு சில விஷயங்கள் இருக்கும்ல. இப்போ அதுதானே இங்கே வந்து பேக் ஃபயர் ஆகுது. ஏன்னா நீங்கள் வந்து தாமதித்து முடிவெடுத்தாரு, இல்லை வந்து உடனே வந்து முடிவை சொல்லலை, இல்லை இங்கே தான் இருப்போம் வெளியிலேருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு அமைச்சரவையில் பங்கெடுத்தாங்கன்னு ஸ்டாலினே விமர்சித்தார். இப்போ இப்படியான ஒரு சூழல்லாம் வரும்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து நேரடியாகவே சோஃபா மாடல்லாம் விமர்சிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு இவங்களை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா, இல்லை வந்து ஒட்டுமொத்தமாக இவங்களுக்கான காயின் பண்ணுறது இதுதான் ஆப்ஷன், இல்லை அரசியல் பண்ணுறதுக்கு இதுதான் வழின்னு அதை பயன்படுத்துகிறாங்களான்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இல்லை, இதில் 2 விஷயம் இருக்குது. என்னன்னா, திமுக கூட்டணியில் இந்த எல்லா கட்சிகள் இருக்கும்போது அவங்கள திமுக நடத்தின விதம்ன்றது நிச்சயமா சரியில்லை. நீங்க ஐஎம்எல் வந்து நாங்க எல்லாருக்கும் குறைச்சு தான் அவர் கூட வெளியில வந்து சொன்னாங்க, நாங்க எல்லாரும் குறைச்சு தான் கொடுக்க போறோம்னு சொன்னாங்க. பாத்தீங்கன்னா தேமுதிகவுக்கு வந்து 10 இடம் கொடுத்துட்டான்னு அவர் அப்பவே வருத்தப்பட்டார். தேர்தலுக்கு முன்னாடியே நான் சொல்றேன். அதே போல நீங்க விசிகா பாத்தீங்கன்னா நம்ம பொதுவாகவே எல்லாருக்குமே தெரியும், விசிகா கடந்த காலங்களில் அந்த கட்சி வளர்ந்துருக்கானா, வளர்ந்துருக்கு கண்டிப்பா. அவங்க போன முறையே 3 இடம் வந்து கேட்டாங்க எம்பியில், இந்த முறை வந்து கூடுதலா இரட்டை இலக்கங்கள்ல கேட்டாங்க. அந்த அளவுக்கான இடங்கள் கொடுக்கப்படல. அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயில்ல திரும்ப நிக்கிறதுக்கான அந்த நெருக்கடிகளோ இல்ல ஏதோ ஒரு விருப்பமோ அதை வெளிப்படையா இப்ப பேசியிருக்காரு. நான் வந்து இப்படியான ஒரு அரசியல் சூழல் வரும்னு தெரிஞ்சிட்டு தான் வந்து நான் காட்டுமன்னார் கோயில்ல வந்து போட்டியிட விரும்பினேன். என்ன போட்டியிடாம தடுத்தது யாரு? நீங்க வந்து திமுக கேட்பீங்களா? இப்படியான ஒரு கேள்விகள் முன்வைக்கப்படும் போது, இந்த குதிரை பேர அரசியல் இது இப்படியான விமர்சனங்கள் முன்வைக்கும் போது இதை போய் நீங்க திமுக கேட்பீங்களா? திருமாவளவன் அவர்களை ஏன் காட்டுமன்னார் கோவில போட்டியிட விடாம தடுத்தீங்க, அதற்கான காரணம் என்னன்னு கேட்பீங்களான்ற. இல்ல, இதுல நான் வேற ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். நீங்க இந்த கேள்வி சொன்னதுனால ஒரே பதில் சொல்லிடுறேன். ஒருவேளை திமுக கிட்ட போய் பத்திரிகையாளர்கள் யாரோ கேட்டு அது ஒரு டிபேட்டா மாறிச்சுன்னா அப்ப கூட நீங்க வந்து இந்த விஷயங்கள்ல வந்து இதை ஒண்ணுமே இல்லை, நானா தான் இந்த முடிவு எடுத்தேன், நீங்க இதுல சம்மந்தம் இல்லாம திமுக கொண்டு வந்து எனக்கு நெருக்கடி கொடுக்குறீங்கன்ற கருத்து கூட வரலாம் திருமாவர்கள் கிட்ட இருந்து. ஏன்னா சமீப நாட்கள நம்ம பார்க்கிறோம். இது வந்து அந்த காலகட்டத்தில் பேச வேண்டிய விஷயமா இருக்கு, அது இருக்கு. அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்குள்ள இருக்கும்போது நம்ம சொன்ன மாதிரி காட்டுமன்னார் கோயில்ல வந்து திமுக கொடுத்த நெருக்கடி அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் வெளியில வந்த விஷயமா இருக்கு. நீங்க மதிமுக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவங்க தனிச்சின்னத்தில் நிற்க வச்சு 4 தொகுதிகள் குறைச்சாங்க. ஒரு இடத்துல தனிச்சின்னத்தில் நிற்கிற மாதிரி இருந்தது. ஆனா அங்கேயுமே நிற்காம இப்ப நின்றுதாங்கன்னா என்ன நிலைமைன்னு தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா திமுக முடிவுகள் அவங்க பக்கம் கொஞ்சம் நியாயம் இருக்கு. ஆனா பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா உங்க கூட்டணி கட்சிகளை உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு திமுக நெருக்கடி, அதாவது கூட்டணிகளே நெருக்கடி கொடுத்தாங்க, இடங்களை வந்து குறைத்தாங்க. கடந்த காலத்துல துரைமுருகன் போன்ற தலைவர்கள் ரொம்பவே கேலி பண்ற மாதிரி கூட நடந்துகிட்டாங்க அப்படிங்கிறதையுமே பார்க்க முடியுது. இது எல்லாமே இப்படியான ஒரு கருத்தை முன்வைக்கும் போதுதான் இது எல்லாருமே வெளில வந்த பிறகு வைகோ உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் சொல்றாங்க, இல்ல மறைமுகமா சில பேர் வந்து சொல்றாங்கன்றதை வச்சுங்க. கம்யூனிஸ்ட்ல இருந்தே ஒரு குரல் வருது. முத்தரசன் அவர்கள்ட்ட இந்த கேள்வி முன்வைக்கும் போது அவர் சொல்றாரு, அப்படி ஒரு நெருக்கடி இருந்தா நீங்க அப்பவே போக வேண்டியதானே. அப்போ எல்லாமே ஒரு நெருக்கடி இருந்தது உண்மை, அதற்கு வந்து நாங்க வந்து ஒத்துக்கிட்டது உண்மை, தேர்தலில் வந்து எதிர்கொண்டோம், நாங்கள் வந்து வெற்றி பெற்றோம் அப்படின்றதுலாம் வந்து தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்துருச்சு. இதற்கு பிறகு நாங்கள் வந்து இது எங்களை வந்து நெருக்கடி கொடுத்தாங்க, நாங்கள் நெருக்கடின்றது விமர்சிக்க கூடாது அப்படின்றது. அதுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நீங்க நம்ம கூட கடந்த காலத்துல நம்ம கூட எழுதியிருக்கோம், என்ன நம்ம கூட அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்னன்னா கொள்கை கூட்டணி இல்லையான்னு தெரியல. ஆனா நீங்க 2019 இருந்து இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒரு சக்சஸ்ஃபுல் கூட்டணியா இருந்தது. எல்லாருமே தொடர்ந்ததற்கான காரணம் அது மட்டும்தான். நீங்க கொள்கை எல்லாருமே இந்த மதச்சார்பின்மையில எல்லாருமே ஒரே கருத்து இருந்தாலுமே கூட எல்லா கருத்துலையுமே எல்லாருமே கொள்கை கூட்டணியா இல்லை. நீங்க வந்து 70 விடுதலையில காங்கிரஸ்க்கு ஒரு மாற்று கருத்து இருந்தது, திமுக ஒரு விஷயம் இருந்தது. அதே போல பல்வேறு விஷயங்கள இந்த கூட்டணிக்குள்ளேயே மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் இருந்திருக்கு. ஆனா எல்லாரும் ஏன் ஒன்றிணைஞ்சு இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2019, 21
நகர்ப்புற உள்ளாட்சி, ஊரக உள்ளாட்சி, 24 நாடாளுமன்ற தேர்தல். இது ஒரு சக்சஸ்ஃபுல் தேர்தல்ல இது ஒரு சக்சஸ்ஃபுல் கூட்டணியா இருந்தது. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இங்க நம்ம கோச்சிட்டு போனா மாற்று நமக்கு யாரு இருக்கா? கடந்த காலங்கள்ல நீங்க வைகோல் ஆரம்பிச்சு, கம்யூனிஸ்டுகள் ஆரம்பிச்சு எல்லா கட்சிகளுமே நீங்க பாத்தீங்கன்னா, திமுகவோட ஏதோ ஒரு பிரச்சனைனா ஜெயலலிதா இருப்பாங்க, அதிமுக இருக்கும். தைரியமா அங்க போய் நிப்பாங்க. அதே அளவுக்கான ஒரு வலிமையான ஒரு சக்தியா இருக்கும்போது தாவேக்கா இந்த அளவுக்கு வெற்றி பெறுவாங்க, இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு இவ்வளவு நெருக்கடிகள் வந்திருக்காது. அதனால இது பெரிய நாங்க கொள்கைக்காகவே நின்றோம், கொள்கைக்காகவே அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட சக்சஸ்ஃபுல் கூட்டணி. நீங்க அந்த பக்கம் பாஜக கூட்டணியில இருக்காங்க, நீங்க தனியா போய் நின்னீங்கன்னா மக்கள் நல கூட்டணி ரிசல்ட் என்னன்னு எல்லாருக்குமே கண்ணு முன்னாடி வந்து போகும். அப்படின்னும் போது குறைந்தபட்சம் வெற்றியை வந்து பெறக்கூடிய ஒரு கூட்டணியா திமுக கூட்டணி இருந்தது. அதனால ஒரு ஆப்ஷன் இல்லாதனால இதே கூட்டணியில எல்லாருமே இருந்தாங்க. சரிங்களா? இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திமுகவும் அதை வந்து ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க. இவங்க கண்டிப்பா பாஜக கூட போக மாட்டாங்க, கண்டிப்பா அதிமுக கூட்டணி போக மாட்டாங்க, நம்ம இடங்களை குறைக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். இதுல திமுக கூட்டணிக்குள்ள திமுக அவர்களை நடத்திய விதம் அப்படிங்கிறது நிறைய விமர்சனங்கள் அது வந்துட்டு தான் இருக்கு. அது விமர்சனத்துக்குரியதாகவும் தான் பார்க்கப்படுது. ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நீங்க தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகு இந்த கட்சிகள் எல்லாம் போறாங்க, இந்த கட்சிகள்லாம் அமைச்சர்களை போய் நாங்க ஆதரவு தெரிவிக்க தான் போறோம், அமைச்சர்களை பங்கு பெறாங்க, இப்படிங்கிற விஷயங்களை திமுக எப்படி விமர்சிக்காம இருப்பாங்க? தேர்தல் கூட்டணி, அவங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வேலை செய்யறாங்க, போய் பிரச்சாரம் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. உங்களுடைய உழைப்பும் அதுல இருக்கு, உங்களோட உழைப்பும் இருக்கு. அது தவிர வந்து கொள்கை கூட்டணி நான் எல்லாமே சொன்னாங்க, எல்லாமே பேசிட்டு ஒற்றுமையா இருப்போம், தேர்தலுக்கான கூட்டணி எல்லாம் இல்ல, எல்லாமே சொன்னாங்க. வெளியில இருந்தா ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு அது என்ன உண்மை நமக்கு தெரியல. அது வந்து விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா அப்படி நம்ம திமுக விமர்சிக்கவே கூடாதுன்னு எப்படி வந்து நம்ம அதை வந்து பார்க்க முடியும்? இதுக்கு முன்னாடி திமுக நடந்துகிட்ட தப்புனா அது தப்பு தான் நிச்சயமா. ஆனா இதற்கு பிறகு திமுக விமர்சிக்கலன்னா திமுக அரசியல் என்னவா இருக்கும்? திமுக அதான் அவங்களுக்கு வேற அரசியலே இல்லை. இப்ப இதை தானே விமர்சிச்சு ஆக வேண்டியிருக்கு. இவங்களுடைய உழைப்புன்னு இருக்கு, இவங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி இவங்களுடைய உழைப்புன்ற ஒரு விஷயம் இருக்கு. இவங்க கூட்டணியில் இருந்து தான் வெற்றி பெற்றிருக்காங்க போது விமர்சிக்க தான் செய்வாங்க. அதை திருமாவளவன் அவர்களே ஒரு விஷயத்துல சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய ஆதங்கத்துல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு. இந்த சமீபத்தில் அரியலூர் நடந்த பிரச்சனையில கூட வந்து அவங்க ஆதங்கம் வந்து நியாயமானது அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் திருமாவளவன் அவர்கள் முன் வச்சிருக்காரு. ஆதங்கத்துல நியாயம் இருக்கு. அதே வேளையில என்னன்னா, இப்ப ஆதங்கத்துல நியாயம் இருக்கு, கொஞ்சம் குறைவா ஆதங்கப்படுங்க, நாகரிகமா ஆதங்கப்படுங்க. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு விஷயம், ஏன்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கலா காயின் பண்றதா, சோஃபான்றது அப்படி அந்த வார்த்தையை சொல்லியே அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறது. ஆனா இப்ப ஆராசா போன்றவர்கள் ரொம்ப இறங்கி போய் விமர்சனம் பண்றது அப்படிங்கிறதுமே கூட அதையுமே கூட ஏத்துக்க முடியும். இன்னொன்று சமூக வலைதளங்கள்ல ரொம்ப மோசமா ஏன்னா இதை வாய்ப்பா பயன்படுத்தி நிறைய வந்து விமர்சனங்களை வந்து இதை வாய்ப்பா பயன்படுத்தி உண்மையை சொல்லணும்னா வன்மத்தை வந்து வெளிப்படுத்துற ஆட்கள் கூட நிறைய இருப்பாங்க. இப்ப விசிகாவை ஐடியாலஜிக்கலாவோ இல்ல பொலிட்டிக்கலாவோ விமர்சிக்கிறது, நியாயமா ஆரோக்கியமா விமர்சனம் பண்றவங்க, ஏன்னா கடந்த காலத்துல விசிகாவை ஆதரிச்ச பலரும் கூட இப்போ வந்து விமர்சனம் பண்றாங்க. அதுக்கு வந்து வெறுமனே விசிகாவுக்கு அவங்க நெருக்கடி கொடுக்கணும்னு மட்டும் அதை வந்து நம்ம வந்து சுருக்கி பார்க்கணும். அவங்களுக்கு அப்படி ஒரு தேவையுமே இல்லை. விசிகாவுக்கு நெருக்கடி கொடுத்து யாருக்கு என்ன இது பண்ண போறாங்க, அப்படி ஒரு தேவையில்லை. ஆனா இதை வாய்ப்பா பயன்படுத்தியுமே ஒரு சிலர் வந்து விமர்சனம் பண்றதையும் பார்க்க முடியும். இப்போ அந்த கூட்டணி அப்படின்றது ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்து வெளிப்படையாவே திருமாவளவன் அவர்கள் அறிவிச்சிருக்காரு, பார்த்துருப்பீங்க. ஆமா, வந்து அவங்க தான் முதல் முறையா வந்து அறிவிச்சிருக்காங்க. விசிகால இருந்து பலரை வந்து இணைச்சு விசிகா வந்து திமுக கூட்டணி இல்லை அப்படின்றத அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது, எப்படியாவது ஒரு முடிவு எடுக்கணும், என்ன கூட்டணின்றதை ஃபிக்ஸ் பண்ணணும். தனியாக முதல்வரோட சந்தித்து கூட்டணி சார்ந்த ஒரு முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க. அது குறித்த அறிவிப்பெல்லாம் இன்னும் வரல. இப்படியான ஒரு சூழல்லே திருமாவளவன் இப்படி பேசுகிற புதிய கூட்டணிக்கான ஒரு ஆரம்பம் அப்படின்றத நிச்சயமா பார்க்க முடியுது. ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, தாவேக்கா அமைச்சரவையில் விசிகா சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பன்னீர் பாபு வந்து இங்கே சேர்ந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். அவங்க வந்து முன்னாடியே கூட சேருவதற்கெல்லாம் வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் அவங்க வந்து போற மாதிரி இருந்தது. அப்போ கூட்டணியிலே இருக்கும்போது நம்ம எப்படி வந்து அவங்கள சேர்த்துக்கிற இந்த மாதிரி இது வந்து விசிகாக்கு மட்டும் இல்லை, அதிமுகலையுமே நிறைய பேர் சேர்க்காம திமுக வந்து இருந்தாங்க. ஒரு எப்படி சொல்றது, ஒரு குறைந்தபட்சம் மு.க. ஸ்டாலின் வந்து அந்த ஒரு நாகரிகம் மாதிரி அதை வந்து கடைபிடிச்சாரு. அதற்கு பிறகும் இவங்க ஆட்சி அதிகாரத்திலே இப்படி பார்த்தோன்னா இப்படி சொல்லலாம். அதற்கு பிறகுதான் திரும்ப அந்த விளக்கத்தை கொடுத்தாரு. ஏன்னா நீங்க அமைச்சரவையில் சேரும் போதே நாங்கள் அமைச்சரவையில் தான் சேர்றோம், ஆனால் நாங்கள் டிட்டாச்மெண்ட்டாக கூட இருக்க முடியும் அப்படிங்கிற விளக்கம் அந்த நேரத்தில் தரப்படலை. அந்த நேரத்தில் அமைச்சரவையில் சேர்ந்தோடனே திமுக வந்து அமைச்சரவையிலே சேர்ந்துட்டாங்க. சரி, ஓகே, அப்போ கூட்டணி முடிஞ்சிருச்சு, நம்ம வெயிட் பண்ணோம், நம்மளும் சேர்த்துருவோம்னு சொல்லி சேர்த்துட்டாங்களான்னு தெரியல. ஒரு பன்னீர் பாபு வந்து சேர்த்துட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி இடைத்தேர்தல் எது எப்படியோ இடைத்தேர்தல் வரப்போகுது, அடுத்த ஒரு கூட்டணியில் தான் இருந்தாகணும். ஒரு அமைச்சரவையில் ஒரு இதில் இருந்துட்டு திமுக போய் கூட்டணி வைக்க முடியாது, அதுவுமே லாஜிக்கலி செட் ஆகாது. அவர் தலைவர் விசிகா தலைவர் திருமாவளவன் சொன்ன மாதிரி நாங்கள் கூட்டணிக்குள்ளே அமைச்சர்கள் இருப்பானா டிட்டாச்சாலாம் வந்து நடைமுறையில் இருக்க முடியாது.
கருத்தியல் ரீதியா அப்படி அரசியல் சொல்லிக்கலாம் ரீதியா சொல்லிக்கலாம், இல்ல பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிக்கலாம். நடைமுறையா வந்து அது இது பண்ண முடியாதுன்னு போது ஏதோ ஒரு கூட்டணிக்கு வந்து போகக்கூடிய சூழல் தான் வந்து வரும். அந்த சூழல் வந்து வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. நீங்க சொன்ன மாதிரி ஆமா. தாவேகா கூட்டணி விசிகா போறதுக்கான விஷயமா தான் பார்க்க முடியுது. என்னன்னா நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு வர விஷயங்கள் தான். அரசியல் களம் தலைவர்களோட விமர்சனம் இந்த விஷயங்களை தாண்டி விசிகா தரப்புல சமூக வலைதளங்கள்ல வர விமர்சனங்களுக்கு கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் வரதையுமே பார்க்க முடியுது. சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய விமர்சனங்களுக்கு அதிக அளவுல வந்து எதிர்வினையாற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. புதிய அரசியல் களம், தமிழகம் இதுவரை பார்த்திராத ஒரு புதிய அரசியல் களத்துல ஒரு நெருக்கடியான சூழல்ல தான் விசிகா இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கா, இல்லை வந்து விசிகாவோட அந்த முடிவு நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. பொதுமக்களாகி நீங்கள் விசிகா முடிவை எப்படி பார்க்குறீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி. தமிழக மக்களின் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.